வணக்கம், என் பேர் மதியழகன். நம்ம இருக்கிறது பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி சேலம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் EMMC லெவல் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜூன் பேட்சோட இது. இப்போ நம்மகிட்ட இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரும் இதில் இருக்காங்க, ஏற்கனவே கடை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 15 நாள் கோர்ஸுங்க சார் இது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்லி அட்வான்ஸ் லெவல் ஒரு அளவுக்கு கடை வச்சு சர்வீஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன். அப்படி இல்லாமல் நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். பேசிக் லெவல் வரவங்களுக்கும் ஒரே நாளில் வெவ்வேறு மாதிரி கிளாஸை பிரித்து போட்டு இப்போ பேசிக்ல இருந்து வரவங்களுக்கு தியரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களையும் இந்த அட்வான்ஸ் லெவலோட சேர்த்து ஒன்றா கொண்டு வந்துடுறோம். அதுக்கான ஒரு வாய்ப்பையும் சார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கிறீங்க, ஃப்ரெஷர் மொபைல் ஃபீல்டில் நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் மிக குறைந்த கட்டணத்தில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபிளாஷிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர ஒரே இடத்தில் மிகச்சிறந்த முறையில் ட்ரைன் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்ச் முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி நாங்கள் இங்கே ட்ரைனிங் கொடுத்தோங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை சார், நாங்கள் கடையில் ஒர்க் பண்ணது இல்லை, எங்களுக்கு மொபைல் ஃபோனை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் எங்களுக்கு இந்த துறை பிடிச்சிருக்கு, நாங்கள் இதை தேர்ந்தெடுத்து இதில் பயணிக்க விரும்புகிறோம், எங்களுக்கு உங்களால் ட்ரைனிங் கொடுக்க முடியுமானா உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து நீங்கள் மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவராக மாறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. அதனால தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. ஒரு 10ஆம் வகுப்பு பாஸ் அந்த அளவுக்கு நாலேஜ் ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரியுதுங்கிறது கூட வேணாம், உங்களுக்கு புரிதல் இருந்தால் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களை நாங்கள் மேலே கொண்டுட்டு வந்துடுறோம். கான்ஃபிடென்ட். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் அரூர்லேருந்து வரேன். BIET சேலத்தில் வந்து நான் பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அது முடிச்சுட்டேன், நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லபடியாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் பேஸ்டட் ஐசி, பேஸ்டட் ஐசி, டூயலர் ஐசி எப்படி சேஃபாக ரிமூவ் பண்ணுறது, எப்படி திருப்பி ரீபல்ட் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஜம்பர் மாஸ்கிங் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டெட் ஃபோன் வந்துச்சுன்னா ஃபுல் ஷாட், ஆஃப் ஷாட், லீக்கேஜெலாம் எப்படி கிளியர் பண்ணுறது டிசி மீட்டர் வச்சு சார் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்களாம் பண்ணி டெட் ஃபோன்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தோம். போர்னியோ ஸ்கெமேட்டிக் பார்த்து எங்களை எப்படி ஃபோன்லாம் ரெடி பண்ணுறது, அதோட ட்ராக்லாம் செக் பண்ணி ஃபால்ட் ஃபைன் பண்ணி ரெடி பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தனித்தனி கேபின்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுத்து. வணக்கம், என் பேர் சூர்யா. நான் சேலம்லேருந்து வரேன். இங்கே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மொபைல் பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு பேசிக் நாலேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தான் மொபைல் பற்றி வந்தேன் இங்கே. பட் மொபைல் பற்றி பேசிக்காக என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்து தேரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கோர்ஸ் எடுத்து, ஸோ அது மூலமாக ஒரு பேசிக் நாலேஜ் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ அட்வான்ஸ்டாக எடுத்திருக்காங்க. ஸோ அட்வான்ஸில் நமக்கு ஸ்கெமேட்டிக்ஸ், ஒரு மொபைல் ஒரு சர்க்யூட்டில் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்ட்டு துல்லியமாக பார்க்குற வரைக்குமே அட்வான்ஸ்டாக எடுத்து, ஸோ அதுலேருந்து ஒரு ஐசியோ இல்லை அதுலேருந்து ஒரு காம்பனண்ட்டு என்ன ஒரு ஃபால்ட் ஆனாலுமே எனக்கு இப்போது தெரிகிற மாதிரி எனக்கு இப்போ ஒரு நாலேஜ் வந்திருக்கு. ஸோ பேசிக்கு எதுவும் தெரியாமல் இருந்து இங்கே இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது ஒரு அட்வான்டேஜை நான் பார்க்குறேன். ஸோ இதன் மூலமாக, இந்த ஃபீல்டு மூலமாக ஃப்யூச்சரில் என்னால் எந்த மொபைல் வந்தாலும் ஒரு கிளாரிட்டியாக ஒரு சர்வீஸ் பண்ண முடியும், ஒரு ரிப்பேர் பண்ண முடியுன்ற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஸோ பேசிக்லேருந்து எதுவும் தெரியாமல் இங்கே பண்ணது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு கெயினாக தான் நான் பார்க்குறேன். இங்கே ஒரு ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே தெளிவாக ஃப்ரெண்ட்லியாக, எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படி தெளிவாக அதை சால்வ் பண்ணுறதுன்ட்டு ஒரு லைவ் ஃபோன், ஒரு டெட் ஃபோன் லைவாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த அனுபவம் நல்லா இருந்தது. ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சர்க்யூட்டில் ஒரு ஐசி இப்போ ஷார்ட் ஆனாவோ இல்லை ஐசி ப்ராப்ளம் வந்தாவோ அதை எப்படி ரீபால்வ் பண்ணுறது, அதில் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, பேஸ்டட் ஐசியாக இருக்கட்டும், நான் பேஸ்டட் ஐசியாக இருக்கட்டும், இல்லை டபுள் லேயர் ஐசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த ஐசியை எப்படி நம்ம திருப்பி ஒர்க்கிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுன்ட்டு லைவாக அவர் பக்கத்தில் வச்சு அவர் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நுண்ணுக்குமோ என்ன பண்ணணும் செய்யணும், இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணும், ஸ்கெமேட்டிக்ஸ்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு மெத்தடு, ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒவ்வொரு சொல்யூஷனுக்குமே ஒரு 4-5 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெத்தட் 2 மெத்தடுன்னு இல்லாமல் அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. ஸோ எந்தெந்த மீட்டர்ஸ் வச்சு எப்படி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் போகும். ஸோ இல்லாமல் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம இந்த மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு சால்வ் பண்ணணும்னா ஒரு
ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட்னு இல்லாமல் ஒரு 4-5 மெத்தட் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயோ சேலம் கொண்டு வரேன். நான் இங்கே வரக்குள்ள BIET சேலம் வரக்குள்ள நான் எந்த நாலேஜுமே இல்லை இருந்தவங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இதில் வச்சு கற்றுக்கணும். பேசிக் லெவல் முடிச்சேன், அடுத்த அட்வான்ஸ் லெவல் போகலான்னு அடுத்த லெவலில் வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து பேஸ்டர் நான் பேஸ்டர் டபுள் டெக்கர் எல்லாமே செஞ்சு காட்டினாங்க, ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினாங்க. நானும் செஞ்சு பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. அடுத்த லெவல் போகிறதுக்கு எனக்கு வணக்கம், என் பேர் பசுபதி. நான் சேலம் ஜங்ஷன் சைடில் இருக்கேன். நான் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு கடைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஜாயின் பண்ணேன். பட் இங்கே எனக்கு கிடைச்ச நாலேஜ் வந்து நானே ஓனாக ஒரு கடை வச்சு நானே டெவலப் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சார் நல்லா கிளாஸ் எடுத்தார். ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. வணக்கம், ராஜா ஈரோட்லேருந்து வரேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு ஒரு கடை வச்சுருக்கோம். பேசிக்கான சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த CPU EMC ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்களாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியுதுல்ல. இங்கே கிளாஸ் வந்து இங்கே சேலத்தில் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கான கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. இப்போது ஏதோ ஒரு ஃபோன் டெட் கனெக்ஷனில் இருந்தாலும் இல்லை CPU ஃபால்ட்டு அப்புறம் இந்த EMC இந்த மாதிரி ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணுற ஒரு நாள் ஒரு ஆக்ஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஸ்ரீதர். பார்த்தீங்கன்னா அங்கே ஈரோட்டில் தான் வரோம். நானும் என் பிரதர் 2 பேரும் இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் கிட்டே இங்கே வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் இருக்கோம் ஃபோனில். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஃபுல் நாலேஜ் இருக்குது. பட் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்காக சரி ஹார்ட்வேர்லேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணலாம், CP வரைக்கும் நம்ம இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணோம். ஒரு 3 months 4 months கிட்ட என்கொயரி பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா BIET சேலத்தில் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணிட்டு தான் ஒரு 2-3 டைம் என்கொயரி பண்ணி தான் இங்கே வந்திருந்தோம். சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி எத்தனை டைம் கேட்டோம்னா சொல்லி தராரு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா A to Z ஒரு ஃபோன் கொடுத்தாங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டு, அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். அதுலேயும் வந்து IC ரீபாலிங், சிமேட்டிக் ரீட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுத்தாரு. எத்தனை டைம் நீங்கள் கேட்டிங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நம்பி வாங்க. தேங்க்ஸ் ஃபார்